பேரிடர் காலத்தில் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள அவசரகால வெள்ள மீட்புக் குழுவை அமைத்தது தமிழக அரசின் நீர்வளத்துறை. மகாராஷ்டிராவில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்க முயன்றதாக புகார். பாஜக மூத்த தலைவர் வினோத் தவ்டே சிறைபிடிப்பு. இந்தி மொழி திணிப்புக்கு LIC நிறுவனத்தின் இணையதள பக்கம் கருவியாக்கப்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சென்னை கோடம்பாக்கம் போரூர் உயர்மட்ட வழித்தடத்தில் தூண்கள் அமைக்கும் பணி நிறைவு. பெருநகர தொடர்வண்டி நிர்வாகம் தகவல். மதுரை அருகே பல்லுயிர் வாழிட பாரம்பரிய தலத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க நடுவண் அரசு உரிமம் அளித்திருப்பதற்கு அன்புமணி கண்டனம். அதிமுகவுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் எதிர்க்கட்சியாகவே தான் நீடிக்க வேண்டியிருக்கும். முன்னாள் அமைச்சர் தங்கமணி வேதனை. நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை தமிழக அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி கோவை, புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். திருவேற்காட்டில் ஆக்கிரமிப்பு வீட்டை காலி செய்ய அறிவிக்கை வந்ததால் தச்சு தொழிலாளி தற்கொலை. பொதுமக்கள் போராட்டம். நாகையில் பெய்யும் தொடர்மழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் ஆவணத்தில் ரஷ்ய அதிபர் புதின் கையெழுத்து. உக்ரைனுடன் போர் நடைபெறும் நிலையில் அதிரடி.